20,000 வருடங்களுக்கு முன்பு இன்றைய தமிழகத்திற்கு தெற்கே பல மைல்கள் நீண்டு காணப்பட்ட ஒரு மிகப்பெரிய நிலப்பரப்பு தான் குமரிகண்டம். இங்குதான் உலகில் முதல் மனிதன் தோன்றினான். அங்கு அவன் பேசிய முதன் மொழி தமிழ் மொழி. இங்குதான் உலகின் மிகப்பெரிய வரலாற்று அதிசயமும் நிகழ்ந்துள்ளது. வாருங்கள், இந்த உலகத்தை ஆண்ட பரம்பரையான நம் தமிழ் பரம்பரையின் ஆரம்பத்தினை இந்த பதிவில் காணலாம். குமரிகண்டம் இன்றைய இந்திய பெருங்கடலுக்கு அடியில் அமைதியாக உறங்கிக் கொண்டிருக்கும் இந்த குமரிகண்டமானது ஒரு காலத்தில் செல்வ செழிப்புடன் காணப்பட்ட ஒரு மிகப்பெரிய கண்டமாகும். இங்குதான் உலகில் முதல் மனிதனான தமிழன் தோன்றினான். அங்கு அவன் பேசிய முதல் மொழியானது தமிழ் மொழி. இந்த குமரிகண்டமானது ஒரு மிகப்பெரிய கண்டமாக அன்று இருந்தது. இன்றைய இந்தியாவையும் இலங்கையையும் இணைத்து ஒரு மிகப்பெரிய கண்டமாக காட்சியளித்த இந்த குமரி கண்டமானது ஒரு மிகப்பெரிய கண்டமாக அந்த காலத்தில் இருந்தது. இந்த கண்டத்தில் மொத்தம் 49 நாடுகள் இருந்தது. அவை 7 திங்க நாடு, 7 மதுரை நாடு, 7 முன்பலை நாடு, 7 பின்பலை நாடு, 7 குணக்கரை நாடு, 7 குன்று நாடு, 7 குறுமுனை நாடு என மொத்தமாக 49 நாடுகள் இந்த கண்டத்தில் இருந்தது. குமரி, பக்ருலி என்ற 2 பெரிய நதிகள் இந்த கண்டத்தில் பாய்ந்து இந்த கண்டத்திற்கு உயிர் தந்தும் கொண்டிருந்தது. குமரி கொழு, மணிமாலை என்ற மிகப்பெரிய 2 மலைத்தொடர்களும் இந்த கண்டத்தில் இருந்தது. இங்குதான் நம் தமிழர்கள் சங்கம் வைத்து நம் தமிழையும் வளர்த்து வந்தனர். தென்மதுரை, கடவாபுரம், முத்தூர் என்ற மிகப்பெரிய நகரங்கள் இந்த கண்டத்தில் இயங்கி வந்தது. பறந்து விரிந்து காணப்பட்ட இந்த குமரி கண்டத்தை ஆட்சி செய்தவர்கள் பாண்டியர்களே. பாண்டியர்களின் மீன்கொடியானது இந்த குமரி கண்டத்தில் பறந்து கொண்டிருந்தது. இந்த குமரி கண்டத்தில் தமிழர்கள் தோன்றிய பிறகு அங்கு நாகரிகமானது கொஞ்சம் கொஞ்சமாக வளரத் தொடங்கியது. உலக மக்கள் நாகரிகம் என்றால் என்னவென்று அறிவதற்கு முன்பே நம் தமிழர்கள் நாகரிக வாழ்க்கையை இங்கு வாழ்ந்து வந்தனர். இதன் பிறகு தமிழர்களின் அறிவானது கொஞ்சம் கொஞ்சமாக வளரத் தொடங்கியது. அப்பொழுது இந்த கண்டத்தில் உலகில் முதல் மொழி தோன்றியது. அந்த மொழியில் மொத்தம் 247 எழுத்துக்கள் இருந்தன. அந்த மொழியானது உலகில் முதல் மொழி என அறியப்பட்டது. அந்த மொழிக்கு தமிழ் என்றும் பெயருமிட்டனர். அந்த மொழிக்காக தங்கள் உயிரையும் தந்தனர். அந்த மொழிக்காக பல சங்கங்களை வைத்து நம் தமிழ் மொழியையும் நம் தமிழர்கள் வளர்த்து வந்தனர். குமரி கண்டத்தில் உள்ள தென்மதுரையில் நம் தமிழர்கள் தமிழுக்கென முதல் சங்கம் வைத்து 4449 புலவர்களுடன் பரிபாடல், முதுநாரை, முடுகுறுக்கும், களரியவிரை, பேரதிகாரம் என பல தமிழ் நூல்களையும் இயற்றினர். அடுத்ததாக தமிழின் 2ஆம் சங்கமானது குமரி கண்டத்தில் உள்ள கபாடபுரத்தில் 3700 புலவர்களால் அகத்தியம், தொல்காப்பியம், பூதபுராணம், மாபுராணம் என பல நூல்களும் இயற்றப்பட்டன. ஆனால் இந்த நூல்கள் அனைத்தும் குமரி கண்டம் அழிந்த பிறகு இந்த நூல்களும் அழிந்துவிட்டன. குமரி கண்டத்தில் இயற்றப்பட்ட பல நூல்களில் நமக்கு கிடைத்த ஒரே நூல் தொல்காப்பியம் மட்டுமே. இந்த நூலானது சுமார் 5000 வருடங்கள் பழமையான ஒரு தமிழ் நூலாகும். குமரி கண்டத்தை நீண்ட காலம் ஆட்சி செய்தவர்கள் பாண்டியர்களே. அந்த பாண்டிய மன்னர்களில் முதல் மன்னன் சிவபெருமான் ஆவார். குமரி கண்டத்தில் தோன்றிய நமது தமிழர்கள் தங்களது வாழ்க்கையை மேலும் சிறப்பாக வாழ்வதற்காக ஒரு நாளை 6 பொழுதுகளாக பிரித்தனர். ஒரு வருடத்தை 6 பருவங்களாகவும் பிரித்தனர். மேலும் தங்கள் வாழும் நிலப்பரப்பை அவர்கள் 5 வகையாக பிரித்தனர். அவை குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை ஆகியவை ஆகும். இதில் பாலை என்பது குறிஞ்சியும் முல்லையும் முறையே தெரியும் பொழுது பாலை எனும் ஒரு புதிய நிலமானது உருவாகும். இதில் குறிஞ்சி நிலத்தில் வாழ்ந்த மக்கள் குறவர், குறத்தியர் என அழைக்கப்பட்டனர். அவர்களின் தலைவர் முருகன் ஆவார். மருத நிலத்தில் வாழ்ந்தவர்கள் உழவர், உலத்தியர் என அழைக்கப்பட்டனர். அவர்களின் தலைவன் இந்திரன் ஆவார். முல்லை நிலத்தில் வாழ்ந்த மக்கள் ஆயர், ஆய்ச்சியர் என அழைக்கப்பட்டனர். அவர்களின் தலைவர் திருமால் ஆவார். நெய்தல் நிலத்தில் வாழ்ந்தவர்கள் பரதர், பரத்தியர் என அழைக்கப்பட்டனர். அவர்களின் தலைவர் வருணன் ஆவான். பாலை நிலத்தில் வாழ்ந்தவர்கள் எய்னர், எய்த்தியர் என அழைக்கப்பட்டனர். அவர்களின் தலைவி கொற்றவை ஆவாள். மேலும் நம் தமிழர்கள் ஒரு நாளை 6 சிறுபொழுதுகளாக பிரித்து அவற்றிற்கு காலை, நண்பகல், ஏற்பாடு, மாலை, யாமம், வைகிறை என 6 பெயர்களையும் இட்டனர். ஒரு வருடத்தை 6 பெரும்பொழுதாக பிரித்து அவற்றிற்கு குளிர்காலம், கார்காலம், முன்பனி காலம், பின்பனி காலம், இளவேனில், முதுவேனில் என 6 பருவங்களாகவும் பிரித்தனர். மேலும் இந்த உலகில் முதலாவதாக தோன்றிய நம் தமிழன் இந்த உலகிற்கென கலை, அறிவியல், வீரம், மருத்துவம், கட்டிடக்கலை, இலக்கியக்கலை, சிற்பக்கலை போன்ற பலவற்றை இந்த உலகிற்காக நம் தமிழர்கள் கொடையாகவும் அளித்துள்ளனர். தமிழர்கள் வாழ்ந்த அந்த காலத்தில் தமிழர்களுக்கென பல எதிரிகள் யாரும் இல்லை. இதனால் நம் தமிழர்களை அழிக்க அந்த கடவுளுக்கு கூட வழி தெரியவில்லை. இதனால் தான் அந்த கடவுள் ஒரு பெரிய ஆழி பேரலையின் மூலம் நமது குமரிகண்டத்தை அளித்தார். அந்த கடவுளால் நமது குமரிகண்டத்தை மட்டுமே அழிக்க முடிந்தது. ஆனால் நமது தமிழர்களின் வீரத்தையும் அறிவையும்
அளிக்க முடியவில்லை. இதனால் நம் தமிழர்கள் நம் தமிழகத்தை மையமாக கொண்டு இந்த உலகம் முழுவதையும் வணிகத்தால் கட்டி ஆண்டார்கள். உலகத்தில் சென்ற இடங்களிலெல்லாம் மிகப்பெரிய நாகரிகங்களை உருவாக்கினார்கள். கீழ்திசை நாடுகளை கைப்பற்றினார்கள். இமயமலையை தங்கள் காலுக்கு கீழ் கொண்டு வந்தார்கள். இவ்வளவு பெருமைமிக்க பேரினத்தின் வரலாற்றை நாம் தொடர்ந்து அடுத்த பதிவில் காணலாம். நன்றி.